எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? ரைட், ஓகே. நாங்கள் இப்போ வந்துட்டு நிற்கிறோம் மட்டக்களப்பில் இருக்கிற கோட்டைப்பாக், அப்படி தானே? மட்டக்களப்பில் இருக்கிற கோட்டைப்பாக்கில் நிற்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே வராங்க. இப்படி போட்டில் வந்துட்டு தோணிகளை வந்து வச்சுக்கொண்டு ஒரு இருந்து சாப்பிட்ற மாதிரி செட்டப் பண்ணி செஞ்சுருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தெரிகிற ஒரு பெரிய பில்டிங் வந்துட்டு இஎம்எஸ் ஹாஸ்பிட்டல், அப்படியே வந்து கல்லடி, அப்படியே வந்து 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 அப்படியே நொச்சுமனை அதெல்லாம் வந்துட்டு அப்படியே காத்தாங்குடி அப்படியே போகும். லாரிய டவர் வந்துட்டு காத்தாங்குடி டவர். அப்படி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைப்ரரி, அழகான லைப்ரரி, பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்போட வந்து லைப்ரரி. வாங்க கட்டணும், வாங்க வாங்க. வேறு லெவலில் இருக்குது லைட்டிங் எல்லாம். சூரியன் மறைஞ்சு போகுது. இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க. வா, உண்மையாக வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் இந்த மட்டக்களப்பில் வந்து இப்படியான காட்சிகள் வந்து நல்லா இருக்கும். ஐயோ என்ன அழகாக இருக்கேன் பாருங்க. ஐ கிடையாது, கண்ணில் கண் கூசுமே. இப்போ எப்படி பாருங்க, கண் கூசுது. அந்த கேப்புக்குள்ளே வந்து நம்ம பார்ப்போம் மட்டக்களப்பு லைப்ரரியை. இங்கே பாருங்க, இதுதான் மட்டக்களப்பில் புதுசாக கட்டின லைப்ரரி. இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இங்கே வந்துட்டு கோட்டைப்பாக்கில் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உண்மையாக இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. இப்போதைய இளைஞர்கள் வந்துட்டு பரவாயில்ல, ஒரு முன்னேற்றம் தான், ஒரு அப்டேட் மாதிரி தான். இப்போதைய இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு போனால் கூட வேட்டி கொட்டணும் பண்ணுற வந்து ஒரு ரெண்டிங் ஒன்று இருக்குது. ஏன்னா அப்போ அங்கே போனால் தான் ஃபோட்டோ எடுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இளைஞர்கள் வந்துட்டு இப்போ கொஞ்சம் சமூகம் கொஞ்சம் மாறுதுக்கு. கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணும். இந்த சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டி வரணும், பிள்ளையெல்லாம் விளையாடணும். அப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது இந்த கோட்டைப்பாக். இந்த கோட்டைப்பாக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். சரியா நேரம் வந்துட்டு இப்போ சரி 5:49 சரியா அந்த மாதிரி இருக்கு கிளைமேட் எல்லாம். சூரிய மறையிற காட்சி. அது நிறைய பேர் வந்து ஒரு ரிலாக்ஸாக வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் இந்த முஸ்லீம் ஏரியாவிலலாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஷாப்பெல்லாம் வந்துட்டு க்ளோஸாக இருக்குது. அதான் அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு லீவு மாதிரி. இந்த நாள் வந்துட்டு ஜும்மாவுக்கு போவாங்க, பள்ளிக்கு போய் சொல்லுவாங்க ஸ்பெஷலாக. அப்படி இருக்குது. இப்போ வந்து கோட்டைப்பாக்கில் வந்துட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து மக்கள் இருக்கிறாங்க. சொல்லி இலைகள் இருக்குது. சல்லி பீஸ், என்ன பீஸ்? ஜெலிபீஸ் இருக்குது பார்த்தீங்களா? காட்டுறோம், கிட்ட போய் காட்டுறோம். தெரியுதா? ஜெலிபீஸ் அதோடு கையால் பிடிக்கலாம், இறங்கலாம் இருக்குது, போட்டிருக்கு. அப்படி இறங்கலாம் இருக்குது. இல்லாட்டி பிடிச்சி காட்டியிருக்கேன். அப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அங்கே வேறு ஜெலிபீஸ் இருக்கான்னு சொல்லி இந்த கரையாலே நடந்து போவோம். இது வந்துட்டு சரியாக இருக்கிறதுக்காக வேண்டி இந்த கல்லெல்லாம் போட்டு வந்து கம்பியெல்லாம் போட்டு நிரப்பி கல்லை சைடில் வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஜெலிபீஸ் இருக்குது. இது வரேன், இது கொஞ்சம் பெரிய ஜெலிபீஸ். கூடுதலாக வந்துட்டு நம்ம பார்க்கக்குள்ள வந்து இந்த கடலில் சில டைமில் வந்துட்டு கரவலை இழுக்கக்குள்ளே வந்துட்டு நிறைய ஜெலிபீஸில் வந்துட்டு வரும். நம்மளோட வீடியோலாம் வந்துட்டு கூடுதலாக வந்து கரவேலை சார்ந்ததாகவே இப்போதைக்கு இருக்குது. அதெல்லாம் இனி மாறும். எல்லாம் மெல்ல 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 எல்லா இடத்துலையும் போய் நான் வந்துட்டு வீடியோ பண்ணுவோம். அதே போல் வந்துட்டு உங்களுக்கு காட்டுவோம். அப்படி காட்டணும்னு சொன்னால் நீங்கள் செய்யணும் ஒரே ஒரு விஷயம், நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க நீங்களும். ஏன்னா நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம், மக்களுக்கு ஏதாச்சும் காட்டணும். ஒரு யூடியூப் சேனலில் ஒரு அளவில் ஸ்டார்ட் பண்ணி செய்யணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் எங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். உங்களோட வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படி பண்ணினா தான்
நாங்களும் வந்து அடுத்தடுத்த கட்டம் வந்துட்டு போகலாம். வாங்க இங்கே பாருங்கள், ஒரு செட்டப் ஒன்று அடிச்சிருக்கு. அங்கே இருந்து நம்ம கதைச்சிட்டு இருக்கக்கூடிய மாதிரிலாம் ஒரு இடம் ஒன்று இருக்குது. நினைக்கிறேன் நைட் டைமில் வந்துட்டு இந்த லைட்டெல்லாம் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்கும் இந்த காட்சியெல்லாம். உடற்பயிற்சி என்றே இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. சூரிய மறைகிற காட்சியெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கு இந்த இடம். ஃபுல்லாக வந்துட்டு போய் இந்த லைப்ரரியும் சுற்றி பார்ப்போம் வளைச்சி என்ன. சரி வாங்க லைப்ரரி பார்க்காதாக்கள் நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு லைப்ரரிக்கு போய் பார்ப்பாங்க. இவ்வளோ பேர் வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இன்னும் லைப்ரரி முன்னால் ஒரு டைனோசரம் கூட வந்து இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த காட்சி. வாங்க இந்த பிரம்மாண்டத்தை பார்ப்போம். மட்டக்களப்பு லைப்ரரி எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு சூரியன் வந்து மறைகிற டைம் எப்படி தெரியுதுன்னு சொல்லி லைப்ரரியோட சேர்ந்த மாதிரி இருக்கு. பாருங்க படியவங்க எல்லாம் வந்துட்டு விளையாடுறாங்க. வாங்க இப்போ லைப்ரரியை பார்ப்போம். சரஸ்வதி இதில் ஃபோட்டோ இருக்குது, டைனோசரம் இருக்குது, பிரம்மாண்டம் இருக்குது. வாங்க டைனோசர் லைட் எல்லாம் இருக்கு. என்ன டைனோசர் ஒன்று டைனோசர் வந்து செஞ்சு வச்சேன் சின்ன பிள்ளைகளுக்கு காட்டுறதுக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் என்ன இருக்குது சிங்களத்தில்? மட்டக்களப்பு பொது நூலகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மட்டக்களப்பு பொது நூலகம் பிரம்மாண்டம். மட்டக்களப்பு இப்படி ஒரு பிரம்மாண்டமா வேறு லெவலில் இருக்கு. அந்த பாலமா பார்ப்போம். ஒரு சின்ன பாலம் ஆனால் உடைஞ்சிருக்க மாதிரி இருக்காது. படியங்கள் நம்பிருக்காங்க. வாங்க மெட்ட சைடில் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மட்டக்களப்புண்ட பிரம்மாண்டம் தான் இது. பிரம்மாண்டம் வந்தாலே உண்மையாக வந்து மட்டக்களப்பில் இப்படி ஒரு லைப்ரரியா பார்க்க வைக்கும். ஓப்பன் பண்ண முதல்ல ஒரு தடவை போய் பார்த்தினாங்க. ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு உள்ளுக்கு போகல சொல்லி தான் நிற்கிறோம். ஆனால் இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இங்கே பாருங்க இந்த இடத்துல இன்னும் இருக்குது. இன்னும் நிறைய புத்தகங்கள் நிறைய இதெல்லாம் வந்து வரணும். இது பாருங்க பிடிக்கணும்னு சொல்லி மட்டக்களப்புண்ட ஒரு பிரம்மாண்ட படைப்பு தான் அது. வேறு லெவலில் இருக்குது. ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு வருவோம். அப்படியே சுற்றி அப்படியே வந்தோம்னா சரி என்ன. இப்படியெல்லாம் இப்போ வந்து ஃபுல்லாக செலிப்ரிட்டி தான் கொடுக்கணும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. வாங்க முன்னுக்கும் ஒரு சரஸ்வதி ரெண்டு பக்கம் இருக்குது. சரஸ்வதி அது ஒரு சந்தேகம்தான். ஆனால் இஞ்சால வாராக்களுக்கு இஞ்சாலமும் அங்கால இருந்து வாராக்களுக்கு அங்காலமும் அப்படியே தான் நான் நினைக்கிறேன். எது முன்னே எது பின்னண்டு நமக்கு தெரியுதில்லை. வந்துட்டோம். ஆனால் இஞ்சால பக்கம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு போடலை, அங்கெல்லாம் போட்டுருக்கான்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகு நான் இன்னும் எடுக்கலை. நான் அடுத்து அப்படியே வந்துட்டோம். வாங்க இப்படியே போகலாம். வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி வந்துட்டோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்க மாதிரி